சற்றுமுன் தெரியாத தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியானது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. அதில் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களை யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த காரணத்துக்காக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என முதலில் பார்க்க வேண்டும். ஆண்டு உச்சபட்ச வருமானம், ரேஷன் கார்டு, உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தவறான காரணங்கள் கூறி உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்யலாம். அதிலும் உங்கள் விண்ணப்பம் மீது எந்த ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களும் புதிதாக விண்ணப்பிக்கலாம். யார் விண்ணப்பித்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் பெண்களுக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நன்செய் நிலங்கள் 5 ஏக்கர், புன்செய் நிலங்கள் 5 ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. ஜிஎஸ்டி மற்றும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி அதற்காக தொழில் வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் மாநில, ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாதவர்கள். அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது. எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்திருக்கிறது என்றால் நீங்கள் கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டார அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பம் தவறான காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை ஆவணங்களுடன் எடுத்து கூறவும் செய்யலாம். இது போன்ற செய்திகளை அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு வைத்து எப்படி 50,000 கடன் பெறுவது, சில மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் காசு, அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. உங்களிடம் பேன் கார்டு இருக்கிறதா? அப்படியானால் சில மணி நேரத்தில் உங்களின் தனிப்பட்ட தேவைக்காக ரூபாய் 50,000 வரை இன்ஸ்டன்ஸ் லோன் ரூபாய் 50,000 எடுக்க முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்புங்கள் மக்களே, உங்கள் பேன் கார்டு அட்டையை பயன்படுத்தி இப்போது உங்களால் மிகவும் எளிதாகவும் விரிவாகவும் ரூபாய் 50,000 வரை கடன் பெற முடியும். இதை எப்படி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து கடன் பெறலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் முக்கியமான அடையாள ஆணையங்கள் அது என்று கேட்டால் அனைவரும் முதலில் ஆதார் அட்டையை தான் குறிப்பிடுவார்கள். இதற்கு அடுத்தபடியாக பெரும்பாலான மக்கள் பேன் கார்டு அட்டையை தான் முக்கியமான அடையாள ஆவணமாக சுட்டிக்காட்டுவார்கள். அந்த அளவிற்கு அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் பேன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாக மாறிவிட்டது. இத்தகைய முக்கியமான ஆவணத்தை அடிப்படையாக வைத்து இப்போது பொதுமக்கள் ரூபாய் 50,000 வரை கடன் பெற முடியும் என்பது இன்னும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி உங்கள் பேன் அட்டையை
அடிப்படையாக வைத்து 50,000 வரை சில மணி நேரத்துக்குள் இன்ஸ்டன்ட் லோன் பெறலாம் என்பதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயல்முறையை பார்க்கலாம். கடன் பெற விரும்பும் வங்கியின் மொபைல் ஆப் உங்கள் ஸ்மார்ட் போனில் இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். மொபைல் ஆப் மூலம் லோன் அப்ளை செய்வது சுலபமானதாக இருக்கும் என்பதால் வங்கியின் மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. இன்ஸ்டன்ட் லோன் ஃபார்ம் படிவத்தை நிரப்ப வேண்டும். உங்கள் பெயர், மொபைல் எண் மற்றும் உங்கள் வருமான தகவல்களை உள்ளிட வேண்டும். பிறகு உங்கள் கடன் தொகை மற்றும் உங்களுக்கு ஏற்ற கடன் காலம் மற்றும் இஎம்ஐ பிளான் தேர்வு செய்யுங்கள். படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களின் நகலை அப்லோட் செய்யவும். எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்த பிறகு சப்மிட் கிளிக் செய்யவும். உங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சில மணி நேரத்தில் உங்கள் வங்கி கணக்கில் கடன் தொகை வரவு வைக்கப்படும். என் பேன் கார்டு வைத்து வாங்கும் லோன் மிக எளிமையானது. அதாவது பேன் அட்டையை பயன்படுத்தி லோன் எடுப்பது ஏன் அவசரத்திற்கு சிறந்தது என்று பார்க்கையில் இந்த சேவை உங்களுக்கு வாரத்தில் 7 நாட்களுக்கு 24 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் அணுக கிடைக்கிறது. எங்கிருந்து வேண்டுமானாலும் மொபைல் மூலம் சில மணி நேரத்தில் ரூபாய் 50,000 வரை கடன் பெற அனுமதிக்கிறது. மிகவும் எளிமையான விண்ணப்ப முறையை இந்த இன்ஸ்டன்ட் லோன் செயல்முறை கொண்டுள்ளது. உங்கள் ஆதார் மற்றும் பேன் ஆகிய 2 முக்கியமான ஆவணங்களை வைத்து உடனுக்குடன் லோன் பெறுவது இந்த முறையின் சிறந்த சிறப்பம்சமாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.